என்னங்க, தோல்விகள் நிறைந்த பாதையில், வழிகள் நிறைந்த சூழலில் பல விதமான கண்ணீரோடு நீங்கள் போய் கொண்டிருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய கண்ணீருக்கு எப்பவுமே வெள்ளை இருக்கு. வேதத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பல விதமான கண்ணீரை நம்ம பார்க்குறோம். ஏசாவும் கூட கண்ணீர் சிந்தினா நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஏசா சத்தமிட்டு அலறினான் என்று வாசிக்கிறோம். பலத்த சத்தமிட்டு அழுதான் என்று வாசிக்கிறோம். இன்னும் எபிரேயரில் நம்ம வாசிக்கும் போது அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பெரிய விலை இருக்கும்போது பதில் கொடுக்க